நீரிழிவு நோய் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வருது. இப்போ எங்கள் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 10 கோடி மக்கள், அதாவது 101 மில்லியன் ஆளுங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது. அதை தவிர 13.6 கோடி மக்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ், 136 மில்லியன் இவளுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கு. இப்போ நீரிழிவு நோய் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். கிட்னி, கண்ணு, இருதயம், கால்கள் எல்லாம், நரம்பு எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் இதுவரையிலும் பண்ணியிருக்கிற ஆராய்ச்சியில சரி, குளுக்கோஸ்னுடைய அளவு ஃபாஸ்டிங்ல கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா, சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா, இல்லைன்னா 3 மாசம் கண்ட்ரோல் டெஸ்ட் HbA1c இதெல்லாம் ஏறிடுச்சுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ வந்து லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங், CGM சொல்லுவோம். ஃபுல் டேல வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து வேரியேஷன் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கண்டுபிடிக்க முடியும். சின்ன ஒரு பேட்ச் வேர் பண்ணிட்டா அதுல வந்து கண்டுபிடிக்க முடியும். அது அந்த மாதிரி டேட்டா வந்து இப்போ புதுசா வந்திருக்கனால, 4-5 வருஷமா தான் வந்திருக்கு. அது வந்திருக்கிறதுனால அந்த டேட்டாலாம் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணல. அது அனலைஸ் பண்ணோம்னா ஹை லெவல் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸ்கில் எல்லாம் தேவை இருக்கு. பெரிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு நிறைய கம்ப்யூட்டர் ஸ்பேஸ், மெமரி எல்லாம் இருக்கிறது தான் பண்ண முடியும். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி. அதெல்லாம் வந்து இந்த நீரிழிவு நோய் ஆராய்ச்சியிலும் நீரிழிவு நோய் ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, இப்போதான் ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் நான் வந்து மிஸ்டர் ராஜேஷ் சுப்ரமணியத்தை மீட் பண்ணேன், இந்த எம்பெடியோருடைய சேர்மன், இந்த கம்பெனியுடையது. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சுலபமா அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். நீங்க உங்க டேட்டா செல்லதெல்லாம் எங்க ஒரு கொலாபரேஷன் மாதிரி போட்டுட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணா மேபி அதுல புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டா நீரிழிவு நோயினுடைய காம்ப்ளிகேஷன் வராம இன்னும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ அதை வந்து நாங்க ப்ரொசீட் பண்றதுக்கு டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறோம். மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் எம்பெடியூரும் சேர்ந்து எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி டயபெட்டிக் ரிசர்ச்ல பெரும்பாலும் இந்த ஆரம்பத்துல வந்து இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் CGM அதில் ஆரம்பிக்க போறோம். அப்புறம் அதில் சக்சஸ் வந்துடுச்சுன்னா அப்புறம் இன்னும் மற்ற ஃபீல்ட்லலாம் வந்து டயபெட்டிஸ் மற்ற ஏரியாஸ்லையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதுக்கு நாங்கள் பண்ண போறோம். அதனுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் இன்னைக்கு நடக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நோக்கம், குறிக்கோள் என்னன்னா ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன். இந்த டேட்டா வச்சு இந்த மூணும் பண்ண முடிஞ்சதுன்னா டாக்டர் சொன்ன மாதிரி we can do a big service for the society and change the way இந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், ட்ரீட் பண்றதுக்கும், ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த டேட்டா ஹெல்ப் பண்ணுன்ற நம்பிக்கையில தான் இந்த MOU சைன் பண்ணும். எந்த சிஸ்டமே எடுத்தாலும், சாஃப்ட்வேர்னு எடுத்தாலே பக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இது இந்த மாடலை டெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி இது வந்து the goal is to make it as accurate as possible. If we achieve anything above 95%, 96%, then that is the first step. But the goal would be to be 99.99% reliable. இல்லை, இப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட குரூப்பை மாத்திரம் நாங்கள் ஸ்டடி பண்ணல. காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்கள மாத்திரம், இல்லைன்னா இல்லாதவங்கள மாத்திரம். அந்த மாதிரி எடுத்தால் பயஸ்ட் டேட்டா ஆகிடும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு ஃபுல் டேட்டான்னு எடுக்கும்போது அதில் சிலவங்க வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் நீரிழிவு நோய், சிலவங்களுக்கு 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் ஆனவங்களும் இருப்பாங்க. சிலவங்களுக்கு ஆல்ரெடி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கும், சிலவங்களுக்கு 30 வருஷம் கழிச்சும் காம்ப்ளிகேஷன்ஸே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம்னா, அது இட் வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஏன் சிலவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வந்தது, அவங்களுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கு, அவங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் எப்படி போகுது, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் எப்படி போகுது, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பேட்டர்ன் காமிக்கும். ஓ, காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது இன்னொரு குரூப்ல ட்ரை பண்ணி பார்ப்போம், இது கரெக்டா இல்லையான்னு. அந்த ஸ்டேஜ்லயே அவங்க வந்து எங்கிட்ட இந்த மாதிரி வருது, இது இருக்கலாமா, அது எங்களுக்கு இது கரெக்ட்னு தோணிச்சுன்னா உடனே அதை பண்ணிடுவோம். சப்போஸ் எங்களுக்கே இதுல டவுட் இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஏதோ எரர் மாதிரி இருக்குது அப்படியா, அப்ப நான் இன்னொரு இதுல பண்ணி பார்க்கலாம், இன்னொரு 5000 பேர்ல பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அதே வந்ததுன்னு வச்சுக்கலாம், 2 தடவை அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. அப்போ அது ஏதோ இருக்குது அதுல. அப்போ அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆழமா போயிட்டு we will try to find out. அப்படிதான் ரிசர்ச் வந்து ப்ரோக்ரஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே,
நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ரிசர்ச் எப்படின்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது இன்னொரு கொஸ்டின் வரும். அப்போ அடுத்த ரிசர்ச் குறிக்கோள் என்னன்னா, நோக்கம் என்னன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு சிக்கல்கள் வராம தடுக்கணும், அவங்களுடைய லைஃப்பை வந்து பெட்டர் ஆக்கணும். அதான் குறிக்கோள். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்கள் செய்யணும்.